வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிர்மலா சீதாராமன் பக்தி என்ற பெயரில் பகல் வேஷம் போடுகிறார். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. IAS அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை எதிர்த்து தமிழக அரசு முறையீடு. 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் 4 மாவட்ட பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு. அமைச்சர் பொன்முடி 30ஆம் தேதி நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை உத்தரவு. அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் சம்மன். சீமான் சொல்கிற பிரபாகரன் சந்திப்பு, ஆயுத பயிற்சி எல்லாமே பொய். திருமுருகன் காந்தி திடீர் பாய்ச்சல். விரிவான செய்திகள். திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என சிலர் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில் சார்பில் 1100 மணமக்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கும் நிகழ்வை நிறைவு செய்திடும் விதமாக 2 மணமக்களுக்கான திருமணத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தி வைத்தார். பின் விழாவில் பேசிய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சிலர் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக தெரிவித்தார். யார் என்ன செய்தாலும் அதற்கு அச்சப்பட மாட்டோம் என தெரிவித்த முதலமைச்சர், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதற்கான முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என தெரிவித்தார். 5500 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் சொத்துக்களை திமுக ஆட்சி மீட்டுள்ளதாக தெரிவித்த அவர், ஊடகங்களை பயன்படுத்தி ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய் செய்திகளை பரப்பி வருவதாக தெரிவித்தார். ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பக்தி இல்லை என்றும் மக்களை ஏமாற்றுவதற்காக பாஜகவினர் பகல் வேஷம் போடுவதாக விமர்சித்தார். நம்முடைய மதிப்பிற்குரிய நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அண்மையில் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி தருகிறார். என்ன பேட்டின்னா, கோயிலை கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கு நம்முடைய சேகர் பாபு அவர்கள் மிக விளக்கமாக தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார். நான் அதுக்கு மேற்கொண்டு விளக்க சொல்ல விரும்பலை. நான் பணிவோடு கேட்டுக்கிறேன், இதுவரைக்கும் 5500 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் இடங்கள் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்குன்னா அது திமுக ஆட்சி தான், அந்த திராவிட ஆட்சி தான். உள்ளபடியே அவங்களுக்கு பக்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா திமுக ஆட்சியை பாராட்டணும். அந்த பக்தி இல்லை, பகல் வேஷம். அது ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஆக இந்த நிலையில் தான் இன்றைக்கு நாடு போய் கொண்டிருக்கிறது. இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோயில்களின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்காக அரசு மானியத்தை 6 கோடியிலிருந்து 8 கோடியாக உயர்த்தி அதற்கான காசோலையை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். டெல்லியில் நடைபெற்ற 66வது தேசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற அமைச்சர் TRB ராஜாவின் மகள் நிலா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி உடல்நிலையை அடிப்படையாக வைத்து ஜாமீன் வழங்க வேண்டும் என அவர் தரப்பு வழக்கறிஞர் சார்பில் வாதிடப்பட்டது. இந்த நிலையில் அவரது உடல்நிலை தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் ஓமந்தூரார் பல்நோக்கு அரசு மருத்துவமனை 22ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனை தொடர்பான அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அதில் மூளைக்கான MRI பரிசோதனையில் வலதுபுறத்தில் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியின் முதுகெலும்பில் வீக்கம் உள்ளதாகவும் அவருக்கு பித்தப்பை கற்கள் இருப்பதாகவும் நாளடைவில் உணவு உட்கொள்வதை அது குறைக்கும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதயத்துக்கு செல்லும் இரத்த குழாயில் கால்சிய படிவு உள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நவம்பர் 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வங்கக்கடலில் உருவான வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் குமரிக்கடலில் உருவான வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. நாளை கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நவம்பர் 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 26ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் கணித்த நிலையில் ஒரு நாள் தாமதமாக உருவாக உள்ளதாக தெரிவித்த வானிலை மையம் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 29ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என தெரிவித்துள்ளது. 28ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் 28ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்துள்ள வழக்கின் விசாரணை 27ஆம் தேதி விசாரிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் மோகன் அமர்வு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் அள்ளுவதாகவும் அதன் மூலம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றதாகவும் கூறி கடந்த செப்டம்பர் மாதம் அமலாக்கத்துறையினர் பல்வேறு தொழிலதிபர்கள் வீடுகளில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கோடிக்கணக்கில் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து தமிழக நீர்வளத்துறை பதிலளிக்கவும் குறிப்பிட்ட 10 மாவட்ட ஆட்சியர்கள் பதில் கூறவும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இந்நிலையில் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளது. அதில் மணல் எடுக்கும் விவகாரம் என்பது சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகாரில் கீழ் வராது என்றும் அமலாக்கத்துறை தங்கள் வரம்பை மீறி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி நீதிபதிகள் எஸ் சுந்தர், சுந்தர் மோகன் அமர்வில் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முக சுந்தரம் முறையிட்டார். முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வரும் திங்கட்கிழமை விசாரிப்பதாக தெரிவித்தனர். சீமான் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை சந்தித்ததே இல்லை என்றும் அவரை சந்தித்ததாக சீமான் பொய் சொல்கிறார் என்றும் திருமுருகன் காந்தி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிரபாகரனை நேரில் சந்தித்ததாகவும் அவருடன் உணவு சாப்பிட்டதாகவும் பல மேடைகளில் பேசியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி பிரபாகரனை சீமான் சந்தித்தது மற்றும் உணவு உண்டது என கூறியது முழுக்க முழுக்க பொய் என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழர் திராவிடர் என பிரிவினை ஏற்படுத்தி தமிழகத்தை சீமான் கூறு போடுகிறார் என்றும் விடுதலை புலிகள் கட்சி கொடியை தனது கட்சி கொடியாக பயன்படுத்துவதை சீமான் நிறுத்த வேண்டும் என்றும் திருமுருகன் காந்தி எச்சரித்தார். இல்லைங்க, நீங்க ஒரு விடுதலை புலிகளோட கொடியை பயன்படுத்துறதுக்கான யோகியதை வளர்த்துக்கோங்கன்னு சொல்றோம் நாம் தமிழருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அந்த தலைவருக்கு இதுக்கான யோகியதை வளர்த்துக்கோங்கன்னு சொல்றோம். விடுதலை புலிகள் அமைப்பில் உங்களுக்கு மது குடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது, சிகரெட் குடிப்பது தடை செய்யப்பட்டது, உங்களுக்கு பெண் விடுதலை என்பது முன்னிலைப்படுத்தப்பட்டது, எல்லாமே இருந்தது. அப்படி எதுவுமே கடைபிடிக்காத ஒரு கட்சி எதுக்கு அந்த கொடியை பயன்படுத்துறீங்க? போராடுவதான் வாழ்க்கை, போராட்டத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று சைனட் குப்பை கழுத்தில் மாட்டி அந்த கொடியை பிடிச்ச அந்த உயர்த்தி பிடிச்ச அந்த மாவீரர்களுடைய கொடியை இந்த எந்த ஒழுங்கும் இல்லாத போராடுவதற்கு துணிச்சலற்ற 14 ஆண்டுகளாக போராட்டமே நடத்தாத ஒரு கட்சி எதுக்கு வச்சிருக்குது? அதான் கேட்கும். உங்களுக்கு தான் போராட்டமே பயமா இருக்குது, போராடுறதே பயமா இருக்குது, நீங்க எதுக்கு அந்த கொடியை வச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு அந்த கொடிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதான் நான் கேட்கிறேன். ஆக இது அடிப்படையில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்பது இந்த நபர்களால் முன்னெடுக்கப்படலை. இவர்கள் தமிழ் தேசியவாதிகளும் அல்ல. தமிழ் தேசியம் என்பது உலகளாவிய முற்போக்கு கருத்துக்கள். அது எந்த இனத்தில் வந்தாலும், எந்த தேசத்திலிருந்து வந்தாலும், உலகத்தின் எந்த மூலையில் இருந்து வந்தாலும் அதை உள்வாங்கி கொண்டு இயங்குவதுதான் தமிழ் தேசியம். அது கார்ல் மார்க்ஸோ தோழர் லெனினோ
அல்லது செகுவேராவோ அல்லது அண்ணல் அம்பேத்கர் அவர்களோ தந்தை பெரியாரோ இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து முற்போக்கு கருத்துக்களையும் உள்வாங்கி இயங்கக்கூடியவர்கள் தான் தமிழ் தேசியவாதிகள். அந்த தமிழ் தேசிய பாரம்பரியம் என்பதை இப்ப சிதைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் இந்த போலிகளை எல்லாம் நிராகரித்து விட்டு தமிழ் தேசிய கூட்டணி உருவாக்கியிருக்கும். இது எண்ணிக்கை பெரிய விஷயம் இல்லை, எவ்வளவு ஓட்டு வாங்குன்ற பெரிய விஷயம் இல்லை. இவர்கள் பெரிய அளவு ஓட்டு வாங்கியிருக்கும் நினைச்சிட்டு தானே இவங்களோட அதிகமான ஓட்டு வாங்கிய கட்சிகள் நிறைய இருக்கிறது. அதிமுக இருக்கிறது, திமுக இருக்கிறது. அதனால எல்லாம் அந்த கட்சிகள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்ற, மக்களை ஆதிக்கம் செலுத்துகின்றன சொல்ல முடியாது. வாக்குகளை வைத்தெல்லாம் நாங்கள் எந்த முடிவுகளும் ஏற்படுத்திக் கொள்வதில்லை. எங்களை போன்ற சின்ன அமைப்புகள் தான் தமிழ்நாட்டின் அரசியல் திசையை முடிவு செய்திருக்கின்றன. சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமாருக்கு எதிரான சிபிஐ விசாரணையை திரும்பப் பெறுவதற்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதல்வர் சித்தராமையா தலைமையில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமாருக்கு எதிரான சிபிஐ விசாரணையை திரும்பப் பெற ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த முடிவு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் எச்.கே. பாட்டீல், டி.கே. சிவக்குமார் மீதான வழக்கு விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்கும் பாஜக அரசின் முடிவு தவறானது என தெரிய வந்ததால் அதனை திரும்பப் பெற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக 577 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் அதில் ஒரு வழக்கை கூட சிபிஐ விசாரிக்கவில்லை என தெரிவித்தார். அனைத்து வழக்குகளையும் மாநில காவல்துறையினரே விசாரித்து வருவதால் டி.கே. சிவக்குமார் மீதான சிபிஐ விசாரணையை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டு பி.எஸ். எடியூரப்பா தலைமையிலான பாஜக ஆட்சியின் போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டி.கே. சிவக்குமார் மீது சிபிஐ முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சட்டம் இயற்றும் அதிகாரத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநர்கள் முறியடிக்க முடியாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். பஞ்சாப் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க மறுப்பதாக அம்மாநில ஆளுநருக்கு எதிராக ஆம் ஆத்மி தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநர்கள் சட்டப்பேரவைகளில் சட்டம் இயற்றும் அங்கீகாரத்தை நசுக்க தனது அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்தது. ஆளுநர்கள் அதிகாரங்கள் குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் வரவேற்றுள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பஞ்சாப் ஆளுநருக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு ஆளுநருக்கும் பொருந்தும் என முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தீர்ப்பின் ஒவ்வொரு வரியையும் ஆளுநர் ஆர்.என். ரவி படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என ப. சிதம்பரம் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் ஆணை பஞ்சாப் ஆளுநருக்கு மட்டுமல்ல எல்லா பகுதி ஆளுநர்களுக்கும் பொருந்தக்கூடியதே என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி 30ஆம் தேதி நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம சிகாமணி ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், கல்வி நிலையங்கள் ஆகியவற்றில் சோதனை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணியிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. இந்நிலையில் நவம்பர் 30ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமைச்சர் பொன்முடிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பான வழக்கின் விசாரணை ஜனவரி 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு உதகை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சிபிசிஐடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 159 பேரிடம் வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தனர். மேலும் குஜராத் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்ட செல்போன் தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அந்த தகவல்கள் கிடைத்தால் விசாரணையில் பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்றும் சிபிசிஐடி தரப்பில் கூறப்பட்டது. செல்போன் தகவல்கள் கிடைக்காத நிலையில் விசாரணைக்கு கூடுதல் அவகாசம் கேட்டு சிபிசிஐடி கோரிக்கை விடுத்தனர். இதை ஏற்ற நீதிபதி வழக்கு விசாரணையை ஜனவரி 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு விசாரணைக்காக சயான், வாளையார் மனோஜ், ஜிதின் ஜாய் உள்ளிட்டோர் ஆஜரான நிலையில் ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே வழக்கில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியின் மகனுக்கு சிபிசிஐடி காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது.
கனகராஜ் விபத்தில் சிக்கிய போது முன்னாள் IPS அதிகாரியின் மகன் சிவக்குமார் அவசர உதவி மையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் 28ஆம் தேதி கோவை CBCID அலுவலகத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு சிவக்குமாருக்கு CBCID காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. பீகாரை போல் தமிழ்நாட்டிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மொழியை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் என்பதை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று அழைக்க வேண்டும் என இரு கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் செயல்பாட்டு குழுமத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தை தொடங்கி வைத்த பின் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என 40 ஆண்டு கால கோரிக்கை இது சம்பந்தமாக ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், அழுத்தங்கள், அறிக்கைகள். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவரை சந்தித்தார். பிறகு ஜானகி அம்மாள் முதலமைச்சராக நேரத்தில் அவரை சந்தித்தார். பிறகு ஆளுநர் ஆட்சி PC அலெக்சாண்டர் அவர்களை சந்தித்தார். பிறகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை பலமுறை சந்தித்தார். பிறகு ஜெயலலிதா அம்மையாரை பலமுறை சந்தித்தார். பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவரையும் பலமுறை சந்தித்தார். இப்பொழுது மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களிடம் சந்தித்து அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். காரணம், சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரே கோரிக்கோள். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு ரயில் நிலையத்தில் குடும்ப தகராறு காரணமாக சகோதரனை கொலை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் முரளி. கொரியர் வேலை செய்து வந்த இவருக்கும் இவரது சகோதரர் ரவீந்திரன் என்பவருக்கும் குடும்ப தகராறு காரணமாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் அத்திப்பட்டு ரயில் நிலையத்தில் கொரியர் பணிக்காக சென்னை செல்லும் புறநகர் ரயிலில் முரளி ஏறிய போது அவருடன் அதே வண்டியில் ஏறிய ரவீந்திரன் முரளியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த முரளி அத்திப்பட்டு புதுநகர் ரயில் நிலையத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவலறிந்து வந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரவீந்திரனையும் அவருடன் இருந்த மற்றொரு நபரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்ப தகராறு காரணமாக ஓடும் ரயிலில் சகோதரனை கொலை செய்த இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலை சீசனை முன்னிட்டு கேரள மாநிலம் கொல்லம் மற்றும் கோட்டயத்துக்கு 8 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செகந்திராபாத்தில் இருந்து கொல்லத்துக்கு டிசம்பர் 8ஆம் தேதி மற்றும் ஜனவரி 12, 19 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 3 மணிக்கும் டிசம்பர் 24, 31 தேதிகளில் மாலை 4:30 மணிக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. மறுமார்க்கமாக கொல்லத்தில் இருந்து செகந்திராபாத்துக்கு டிசம்பர் 9ஆம் தேதி மற்றும் ஜனவரி 13, 20 தேதிகளில் இரவு 11 மணிக்கும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த ரயில்கள் ரேணிகுண்டா, காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், பாலக்காடு, கோவை, திருச்சூர் வழியாக இயக்கப்படும் என்றும் இதற்கான பயணச்சீட்டுகளை இன்று காலை 8 மணி முதல் முன்பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. சென்னையின் 2வது விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 20 கிராமங்களில் 5700 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ளது. இதற்கான அறிவிப்பு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியானதில் இருந்தே விமான நிலையம் அமைய உள்ள கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்காக 19.24 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூரில் மாவட்ட மருத்துவம், ஊரக நலப்பணிகள் மற்றும் குடும்ப நலத்துறையின் சார்பில் ஆண்களுக்கான நிரந்தர தழும்பில்லாத நவீன கருத்தடை முகாம் 2 வார விழா அனுசரிக்கும் விதமாக நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தினை மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் NSV விளக்கத்துண்டு பிரசுரங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வெளியிட ஊரக நலப்பணிகள் மற்றும் குடும்ப நலம் மருத்துவ துணை இயக்குநர் இளவரசன் அவர்கள் பெற்றுக்கொண்டார்.
இந்நிகழ்ச்சியில் நலப்பணிகள் இணை இயக்குநர், மாவட்ட குடும்ப நல செயலக பணியாளர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை செய்து தர தமிழக அரசை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎஸ் திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் இறந்து போனவர்களுக்கும் அவர்களிடம் பிடித்தம் செய்த தொகையை வழங்காமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்தும், கிராம ஊழியர்களின் வாழ்க்கைக்கான ஊதியம் டி பிரிவு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் கடலூர் மாவட்டத்திலும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் ஊழியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சியில் உள்ள பம்மலில் இருந்து அனகாபுத்தூர் செல்லும் திருநீர்மலை பிரதான சாலையில் கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் இச்சாலையில் மழைநீர் கால்வாய்கள் கட்டப்படும் பணிகள் நிறைவடையாமல் இருப்பதால் மழைநீர் கால்வாயில் சேராமல் சாலையிலேயே தேங்கி நிற்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே தாம்பரம் மாநகராட்சி இந்த சாலையை சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உதவ நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர பகுதிகளில் தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்களை கடைகளில் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கடைகளில் ஆய்வு செய்தனர். அப்போது காமராஜர் சிலை அருகில் உள்ள ஜெயம் பிளாஸ்டிக் கடை மற்றும் அவரது குடோனில் ஆய்வு செய்ததில் பிளாஸ்டிக், பாலித்தீன் பொருட்களை விற்பனைக்கு பதுக்கி வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து குடோனில் பதுக்கி வைத்திருந்த 10 டன் நெகிழி பாலித்தீன் கவர்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடை உரிமையாளர் ஜெகதீஸ்வரனுக்கு 25,000 ரூபாய் அபராதமும் விதித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடரும் சாதிய வன்கொடுமைகளை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறும் சாதிய வன்கொடுமைகளை பட்டியலிட்டு அதனை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகரில் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைவில் நிறைவேற்றி தோண்டப்பட்ட சாலைகளையும் சரி செய்து தரும்படி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து விருதுநகர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் நடைபெற்றது. விவசாயிகள் 13 துறை சார்ந்த திட்டங்களுக்கும் ஒரே இடத்தில் பதிவு செய்து அரசின் உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம். எனவே பதிவு செய்யாத விவசாயிகள் உடனடியாக உரிய ஆவணங்களுடன் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர் ஆகியோரை அணுகி பயன்பெறுமாறும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சாமியார் மலைப்பகுதியை சேர்ந்த தம்பதியினர் தினேஷ் மற்றும் மோனிஷா. இவர்களுக்கு ஒரு பெண் மற்றும் 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் அதே பகுதியை சேர்ந்த மாலதி என்பவரிடம் வட்டிக்கு பணம் வாங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடனை திருப்பி செலுத்த இயலாத நிலையில் பணத்தை திரும்பி தர சொல்லி அவதூறாக பேசி மிரட்டி உள்ளார். இதனால் மன உளைச்சலில் இருந்த மோனிஷா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மோனிஷாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாலதியை கைது செய்ய கோரி மோனிஷாவின் உறவினர்கள் காவல் நிலையத்தை சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 70,000 தர சொன்னாங்க சார். இப்ப எங்களால முடியாது, நாங்க லோன் எடுத்தாலும் கொடுக்க முடியும். வட்டி இன்னொருத்துல வட்டி வாங்கணும், அதுவும் 5-10 எக்ஸ்ட்ரா தான் ஆயின் போகுது, கம்மி ஆகாது. நாங்க லோன் வரட்டும், என்ன லோன் தரோம்னு சொன்னேன் சார். அதுக்கு முடியாது, எனக்கு இப்பயே காசு வச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னால இப்பெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுக்கு நீ கடன் வாங்கியோ பிச்சை எடுப்பியோ இல்லை எங்கன்னா யாரோட போயிடுறது எனக்கு தெரியாது, எனக்கே காசு வச்சு ஆகணும், இல்லை ஆம்ட செத்துருங்க, உங்க பணத்தை மேல அந்த காசு நான் போட்டதான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணிருக்காங்க சார். சரி, எப்போ நடந்தது? நேற்று 3 நாள் இருக்குங்க சார். சரி, அதனால என்ன பண்ணாங்க? அதனால 8 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது சொன்னாங்க சார், எங்கிட்ட இந்த மாதிரி
இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிற மனசு கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலமாமான்ட்டுக்கு 2 நாள் பொறுத்துக்கு நம்ம திங்கக்கிழமை காசை கொடுத்து நம்ம பேசிக்கலாம், அதுக்கு வெயிட் பண்ணிக்கலாம் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி எனக்கு பசங்க கடைக்கு கூட்டு போகிற மாதிரி போய் வரத்துக்குள்ள இருமாமா கொஞ்சத்துக்கும் போவேன், நான் வந்து மோஷன் வந்து போயிட்டு வரேன், பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி கது டாபிள் போட்டுக்கிட்டாங்க சார். வரத்துக்குள்ள கது டாபிள் போட்டாங்க, தட்டினா தரவே இல்லை சார். அப்புறம் பசங்களாம் வந்து உடச்சி பார்த்தா ஃபேனில் தூக்கி போட்டுருக்காங்க. சர்ச்சை பேச்சு தொடர்பாக நடிகை த்ரிஷாவிடம் நடிகர் மன்சூர் அலிகான் மன்னிப்பு கோரினார். நடிகை த்ரிஷா குறித்து நடிகர் மன்சூர் அலிகான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய கருத்துக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்தன. மன்சூர் அலிகான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்தது. அதன் அடிப்படையில் மன்சூர் அலிகான் மீது 1000 விளக்கு அனைத்து மகளிர் காவல்துறையினர் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இன்று விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்தனர். இதனை அடுத்து மன்சூர் அலிகான் நேற்று பிற்பகல் சென்னை 1000 விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இந்நிலையில் நடிகை த்ரிஷாவிடம் நடிகர் மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 5735 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 40 ரூபாய் குறைந்து 45880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 79 ரூபாய் 20 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 79200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சீனாவில் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவி வருவது குறித்து உலக சுகாதார அமைப்பு அறிக்கை கேட்ட நிலையில் அதற்கு சீன அரசு அதிகாரப்பூர்வ விளக்கம் அளித்துள்ளது. சீனாவில் கடந்த சில மாதங்களாக சிறுவர்கள் புதுவகையான காய்ச்சலால் பாதிக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது. மேலும் சுவாச பிரச்சனைகளையும் பலர் எதிர்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. கடந்த 13ஆம் தேதி சீனாவின் தேசிய சுகாதார ஆணையத்தின் அதிகாரிகள் சுவாச நோய்கள் அதிகரித்துள்ளதாக அறிவித்தனர். இந்நிலையில் ஊடக அறிக்கைகளை மேற்கோள் காட்டி காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனைகள் குறித்து உலக சுகாதார அமைப்பானது சீனாவிடம் நேரடியாக விளக்கம் கேட்டது. இதற்கு பதில் அளித்துள்ள சீன அரசு அதிகரித்து வரும் சுவாச பாதிப்புகளுக்கு பின்னால் புதிய வைரஸ் இல்லை என்று தெரிவித்துள்ளது. மேலும் பீஜிங் லையானிங் பகுதிகளில் புதிய நோய் பரவல் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் ஏற்கனவே அறியப்பட்ட நோய் கிருமிகளால் ஏற்படும் சுவாச நோய்கள் அதிகரித்துள்ளது என்றும் சீன சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிர்மலா சீதாராமன் பக்தி என்ற பெயரில் பகல் வேஷம் போடுகிறார். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. IAS அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை எதிர்த்து தமிழக அரசு முறையீடு. 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் 4 மாவட்ட பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு. அமைச்சர் பொன்முடி 30ஆம் தேதி நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை உத்தரவு. அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் சம்மன். சீமான் சொல்கிற பிரபாகரன் சந்திப்பு ஆயுத பயிற்சி எல்லாமே பொய். திருமுருகன் காந்தி திடீர் பாய்ச்சல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.